Guys, welcome back to the channel. Big Boss season 9 தமிழ்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 8 சீசனை விட ரொம்பவே டஃபா இருக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அது வந்து நம்மளும் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இந்த வாட்டி டாஸ்க்லாம் ரொம்பவே டஃபா இருக்க போகுது அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ மேட்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பிக் பாஸ் வீடு இப்போ செட் இருக்குல. சோ அந்த செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிம் இருக்கு, ஸ்விமிங் பூல் இருக்கு. சோ அந்த மாதிரி ரொம்ப லக்ஸரியா அந்த செட்டை வந்து டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ட்விட்டர்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய போட்டோஸும் அது கூட சேர்த்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போட்டோஸ்ல இருக்கிறதெல்லாம் உண்மையான்னு பார்க்க போறோம். அது கூடவே இந்த பிக் பாஸ் வீடு உண்மையிலேயே இந்த வாட்டி லக்ஸரியா இருக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்க தான் புரியும், போக தான் தெரியும். சோ இது கூட ஒரு முக்கியமான விஷயம், இந்த வாட்டி நம்ம ரூமடா லீக் ஆன கண்டஸ்டன்ட் லிஸ்ட் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு இல்ல ரெண்டு காமனர்ஸ் வந்து இந்த சீசன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்றத இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் எப்பவும் சொல்றதா, சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சஜஸ்ட் ஆகும், அப்பதான் நானும் நிறைய வீடியோஸ் போட முடியும். சோ பார்த்து பண்ணி விட்டுருங்க. எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீட்ல இருந்து போவோம். இந்த வீடோட போட்டோஸ்னு சொல்லிட்டு ஒன்னு ரெண்டு போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடு இப்படி தான் இருக்க போகுது, ரொம்ப லக்ஸரியா இருக்க போகுது. இந்த வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஸ்விமிங் பூல் இருக்கு, அது கூட ஜிம் இருக்கு. சோ ரொம்ப லக்ஸரியான வீடா இந்த வீடு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ அதை பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த பிக் பாஸ் வீடு இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாமே உண்மையான கேட்டீங்கன்னா இல்ல, ஃபேக் தான். ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபேக்கான இமேஜஸ் தான், எதுவுமே பாத்தீங்கன்னா உண்மையான இமேஜஸ் கிடையாது. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போட்டோஸ் லீக் ஆகிற அளவுக்குலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அதுவும் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அளவுக்குலாம் விடல. சோ இதுல வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆகும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்குன்னு போட்டோஸ் லீக் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது மட்டித்தனமாலாம் பிக் பாஸ்க்கு அந்த டீம் வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். ஓகேங்களா, அந்த போட்டோஸ்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேக் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா இன்ஃபர்மேஷன் வைஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த வாட்டி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்விமிங் பூல் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிம் இருக்க போதுன்னு நிறைய ரூமர்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஜிம் இருக்க போதா இல்ல ஸ்விமிங் பூல் இருக்க போதா அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இந்த வாட்டி கான்செப்டே என்ன சொல்றாங்கன்னா ஒரு பக்கம் லக்ஸரியான ஒரு வீடு இருக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ஸ்விமிங் பூலா ஜிம்மா அதை பத்திலாம் நமக்கு தெரியல. ஆனா வீடு வந்து லக்ஸரியா ஒரு சைடு இருக்க போகுது, இன்னொரு சைடு வந்து ரொம்ப பேசிக்கான திங்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வீடியோஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த கான்செப்ட் வைஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுலயே சொல்லியிருப்பேன். ஏன்னா இந்த வீடு வந்து இப்படி தான் இப்போ டிசைன் பண்ணியிருக்காங்க, அதாவது ஜோனா பிரிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்பகத்தன்மையான ஒரு அப்டேட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கும் தெரியல. ஓகேங்களா, ஆனால் மோஸ்ட்லி நிறைய பேர் நம்புறது இதுதான். அதாவது இந்த வாட்டி வீடை வந்து பார்த்தீங்கன்னா ஜோனா பிரிச்சிருப்பாங்க. சில ஜோன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்பவே லக்ஸரியா இருக்கும், அங்கே வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் அவங்களுக்கு இருக்கும், பெட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் சில ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்றது ரொம்ப பேசிக் திங்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதாவது பெட் இருக்காது, பாய் தலகாணி தான் கொடுப்பாங்க, சில இடத்துல பாய் தலகாணி கூட இருக்காது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது இந்த சீசன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே இந்த வீக்லி டாஸ்க் வந்து பேஸ் பண்ணி நடக்க போகுது. இப்போ வீக்லி டாஸ்க்ல வந்து நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தா அந்த ஜோனை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த ஜோனை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சீசன் இருக்க போகுது. இந்த சீசன் ஃபுல்லாவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரூல்ஸ் வந்து பயங்கரமா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க போறாங்க. அதே மாதிரி ரொம்பவே டஃபா இருக்கும்ன்றாங்க. ஏன்னா எல்லா வீக்குமே நீங்க வந்து அங்க லக்ஸரியா வாழணும்னா அங்க வந்து உழைச்சு தான் ஆகணும். சும்மா 100 நாள் வந்துட்டு தூங்கிட்டு போறதுக்கு இந்த பிக் பாஸ் சீசன் இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் இப்படி இருந்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நான் நம்புறேன். ஓகேங்களா, இப்படி இல்லாம போன சீசன் மாதிரி நடுவில் ஒரு கோடை போட்டு 2 வீடா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் டாஸ்க் கொடுத்துட்டு இந்த பக்கம் தாவறதும் அந்த பக்கம் தாவறதும் இந்த குரங்கு வேலை காமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன சீசன் எப்படி மட்டமா போச்சோ அதே மாதிரி தான் இந்த சீசன் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் நம்புறேங்க. ஏன்னா அந்த மாதிரி கொண்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன சீசன் என்னதான் டிஆர்பி வைஸ் ரொம்பவே ஹையா இருந்தாலுமே ஒரு ஆடியன்ஸை வந்து எங்கேஜிங்கா வச்சுக்கிட்ட சீசன் போன சீசனா அப்படின்ற மாதிரி கேட்டா சீசன் 8 அந்த மாதிரி இல்ல. நிறைய இடத்துல சீசன் 8 வந்து பாத்தீங்கன்னா லேக் ஆச்சு, பாக்குறதுக்கு நிறைய இடத்துல நம்மளுக்கே போரிங்கா இருந்தது. ஏன்னா அந்த கான்செப்டே பாத்தீங்கன்னா டோட்டலா ஃபெயிலியரா போய் முடிஞ்சிருச்சு. பாய்ஸ் vs கேர்ள்ஸ் முடிச்சதே பாத்தீங்கன்னா டோட்டல் ஃபெயிலியரா டிசாஸ்டரா போய் முடிஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். சோ அந்த மாதிரி ஒரு அடிபட்டதனால இந்த வாட்டி அப்படிலாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த சீசனுக்கான ஹைப்புமே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் டாஸ்க் வந்து டஃபா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்றேன். சோ எது வந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாளைக்கு வந்து சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. இது கூட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5 இருந்து 4 பெர்ஃபார்மன்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஷூட்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல. சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இருந்து 5 பெர்ஃபார்மன்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யார் டான்ஸ் ஆட போறாங்க, யாரா டான்ஸ் ஆடுறா அப்படின்னு இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ வரைக்கும் வரல. ஓகேங்களா, ஆனா ஒரு 4 இருந்து 5 பெர்ஃபார்மன்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேபி இந்த சீசன்ல நிறைய டான்சர்ஸ் உள்ள வந்தா எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்சஸ் அதிகமாகும், இல்ல டான்சர்ஸ் கம்மியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தா பெர்ஃபார்மன்சஸ் ரொம்ப குறையும். சோ இதை பொறுத்து தான் அது மாறும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யார் வில்லிங்கா இருக்காங்களோ அவங்க தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்லங்க எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்ன டைரக்டா கூப்பிடுங்க, விஜய் சேதுபதி கிட்ட பேசிட்டு நான் உள்ள போய்க்கிறேன் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறது
வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இப்போ இந்த கண்டஸ்டன்ட் வைஸ் பார்ப்போம். லாஸ்ட் சீசன் கண்டஸ்டன்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபெயிலியர். ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முத்துக்குமரனுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு உள்ள ஆளுங்க ரொம்பவே கம்மியாக இருந்தாங்க. ஏன்னா யாருக்குமே கேம் விளையாடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆனால் இந்த சீசன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் சீசன் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு டஃப் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் உண்மையிலே கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னதான் நம்ம அருண் லாஸ்ட் சீசன் இருந்தார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாட ட்ரை பண்ணாரு. ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பிடுவார். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேயர் அவர் இல்லை. எப்பவுமே ரெண்டு பிளேயர் வந்து டஃப்பாக இருக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அந்த சீசன் பயங்கரமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஆரி பாலாஜி முருகதாஸ் இருந்தாங்களே, அந்த சீசன் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே டஃப்பாக போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சீசனில் நிறைய பேருக்கு கேம் விளையாடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. இல்லை உள்ள வந்துட்டு நான் வந்து நல்லவனாவே காமிச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போன சீசன் மாதிரி தான் போகும். ஏன்னா போன சீசன் நிறைய கண்டஸ்டன்ட் அப்படி தான் நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா நான் உள்ள வந்துட்டு ஒரு நல்ல மனுஷனா வெளியே போனால் போதுங்க, எனக்கு அந்த கப்பு வேணாம், 50 லட்ச ரூபா பணம் வேணாம், அதெல்லாம் நான் வெளியே போய் ப்ரொமோஷன்லேயே சம்பாரிச்சிக்கிறேன், என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல மனுஷனா காமிச்சிக்கிட்டு வெளியே போனாலே போதும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பிளேயர் வந்து இருந்தாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க போன சீசனில். ஸோ இந்த சீசனில் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கோசமே நிறைய கண்டஸ்ட் வந்து வெரைட்டியாக சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பார்த்தோம்ல, அதை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ப்ரோ இந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது இவங்களாம் அவ்வளோ ஃபயராக விளையாடுவாங்களா அப்படின்ற டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதான் சொல்கிறேன், என்னதான் இருந்தாலும் நம்ம பார்த்த லிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூமராக பார்த்த லிஸ்ட்டு தான். அது 100% கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்லவே மாட்டேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூமடா சில சோர்சஸ் மூலிமா சில பேர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நான் 100% அந்த லிஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. நான் தான் சொல்றேன், பாதிக்கு பாதி தான் வாய்ப்பு இருக்கு. நான் அந்த கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்றதை பார்க்க முடிஞ்சது, இந்த கண்டஸ்டன்ட்லாம் பார்த்தா ரொம்ப மட்டித்தனமா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் ப்ரோ பார்க்கணும் அப்படின்றதா என்னோட பதிலா இருக்கு. இந்த கண்டஸ்டன்ட் அப்டேட் வருவோம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த கண்டஸ்டன்ட் நம்ம இதுக்கு ரூமரா பார்த்தோம்ல, ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா 1 இல்ல 2 காமனர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நான் பிலீவ் பண்றேன்னா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஏன்னா நான் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு 10% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸுக்கும் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் மட்டும் தான் இவங்க வந்து முக்கியத்துவம் தராங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமனர்ஸ்க்கு முக்கியத்துவமே தரல. தெலுங்குலாம் 5 பேர் எடுத்திருக்காங்க, இங்க வந்து எனக்கு தெரிஞ்சு எடுக்கிற மாதிரி தெரியலங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஷோ ஆரம்பிக்கிறது இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, 1 இல்ல 2 காமனர்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை இவங்க காமனர்ஸ்னு சொல்றாங்கல்ல, அது ஒருவேளை நம்ம திவாகரை சொல்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. ஏன்னா திவாகர் வரப்போறாருன்னு பயங்கரமான டாக் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த டாக்டர் திவாகர், அதாங்க இந்த வாட்டர் மெலன் ஸ்டார் டாக்டர்னு கூப்பிட்டாரு, கோவம் வருது உங்களுக்கு. எனிவேஸ் நம்ம திவாகர் இருக்கார்ல, அவரு தான் காமனர்ஸ்னு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. எனிவேஸ் ஆனால் 1 இல்ல 2 காமனர்ஸ் வர போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச இந்த காமனர்ஸ் நம்ம திவாகர் மாதிரி ஆளுங்களை எடுத்து போடுறத விட யாருக்கும் பரிச்சயம் இல்லாத ஆட்களை எடுத்து போட்டால் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா கண்டென்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜாலியா இருக்கும், எங்கேஜிங்கா இருக்கும். ஸோ அதனால இந்த பரிச்சயம் இல்லாத ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா பெட்டரா இருக்கும். பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். இந்த ரூமர்ஸ்லாம் வச்சு பார்த்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வாய்ப்பு ரொம்ப கம்மியோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா விஜய் டிவி ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 15-18 பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுலேயே நிறைய பேர் ஃபில்டர் பண்ணி தான் பாதி பேர் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காமனர்ஸுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியோ அப்படின்ற மாதிரி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது. எனிவே ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் வர அப்டேட்டை நான் இமீடியட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 100 நாள் பயணம் நம்ம கூட அப்படியே ஜேர்னியில் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம 100 நாள் ஜேர்னியில் 100 நாள் வேலை திட்டத்தில் நீங்களும் ஜாயின் பண்ண முடியும். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.